பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் நோக்கோடு தொகுதி மறுவரை என்ற புதிய ஒரு அரசு சட்டத்தை இயற்றுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கடந்த ஒரு வருடமாக தொடர்ந்து எதிர்த்து வருகிறார். அந்த சூழ்நிலையில் இந்த சமயத்தில் மீண்டும் அந்த அரசு சட்ட மசோதாவை ஏற்றுவதற்கான முயற்சிகளை ஒன்றிய பாஜக அரசு மேற்கொள்வதை தொடர்ந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோள் ஆணைக்கிணங்க சட்டங்களை எரித்தும் கருப்பு கொடி அவர்கள் வீட்டில் கட்டியும் ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியுள்ளோம். உறுதியாக தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்க வேண்டும், தமிழர்களின் குரலை நசுக்க வேண்டும், தமிழர்களின் உரிமையை நசுக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கல்வி நிதி கேட்டு தரல, நம்ம நீட்டு விலக்கு கேட்டோம், அதுவும் தரல. பல்வேறு நம்ம கோரிக்கைகளை எதையுமே ஏற்படுத்தாமல் புதிய கல்வி சட்டம் என்ற பெயரில் நம்ம மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மேலே செஞ்சுட்டு வராங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த இடத்துல இந்த நமக்கான பிரதிநிதித்துவத்தையும் குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தொகுதி மறுவரை என்ற பெயரில் ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சமமான முறையில் எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து தராமல் திரும்பி இன்க்ரீஸ் பண்ணுறல தமிழ்நாட்டும் தென் மாநிலங்களை குறிப்பாக அவங்க ஒரு பாகுபாடோடு பார்த்து ஒரு வஞ்சிக்கும் நோக்கோடு செய்கிறாங்க. இது மாதிரி செய்யும் போது நம்ம எந்த ஒரு சட்டமும் நம்மளை கேட்காமே அவங்க ஏற்றி அவங்க தொடர்ந்து தமிழ்நாடு உரிமைகள் மொத்தமாக பாதிக்கப்படும். இதனால் தேர்தல் நேரத்தில் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரமாக இருக்கட்டும், அவங்க பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்க. தேர்தல் நேரம் அவங்க மேலே அதை தான் எதை பற்றி மக்களை பற்றி என்றைக்குமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அவங்க இப்போ அதை பற்றி கவலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க திரும்பி அவங்களுக்கு என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் அவங்க சாதிச்சிடணும் எப்படியாச்சும் உட்கார பண்ணுறாங்க. ஆனால் தேர்தல் களமாக இருந்தாலும் இந்த நேரத்துலையும் தமிழ்நாடு மக்களை விட்டு கொடுக்காம தமிழ்நாடுக்காக எந்த ஒரு உரிமைகளை விட்டு கொடுக்கான்னு சொல்லி எங்கள் முதலமைச்சர் தேர்தலோட பரபரப்பான சூழ்நிலையில் கூட தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க வேண்டும் என்று அவரே களத்தில் இறங்கி இருக்காலே சட்டங்களை எரித்திருக்கிறார். அவர் வழியில் நாங்களும் எங்களோட தேர்தல் பிரச்சார பயணத்தில் இதே ஒரு முன்னெடுப்பை எடுத்து இந்த சட்டநகரில் எரிப்பு போராட்டம் செஞ்சுருக்கோம். நினைக்கிறாங்க அதிமுகவோட வாக்கு வங்கி இதனால் பாதிக்கப்படுமா? பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. அது மக்கள் தான் முடிவு செய்வாங்க. நம்ம மக்கள் உறுதியாக ஏற்கனவே மக்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வராத ஒரு ஒன்றிய பாஜக அரசோட போய் கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்க அதுவே மக்களுக்கு பெரிய விருப்பம் கிடையாது. ஒரு கூட்டணி தான் உறுதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் விரும்புகிறாங்க இந்த கூட்டணி.